அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல் குறள் எண் 1675. செறி தொடி செய்து இறந்த கள்ளம் உரு துயர் தீர்க்கும் மருந்து ஒன்று உடைத்து. நெருங்கிய வளையல்கள் அணிந்த மனைவி செய்யும் அல்லது காதலி செய்யும் அல்லது தலைவி செய்யும் திருட்டுத்தனமான செய்கையில் என் பெரிய கவலையை போக்கும் மருந்து ஒன்று உள்ளது. The secret signal given by my wife, who wears closely placed bangles, has a medicine to cure my big sorrow. என் துடிப்பா, நிறைய கை வளை அணிந்த மனைவி சொல்லும் மறைந்த குறிப்பு என் பெருங்கவலை தீர்க்கும் அருமருந்து. நிறைய கை வளை அணிந்த மனைவி சொல்லும் மறைந்த குறிப்பு என் பெருங்கவலை தீர்க்கும் அருமருந்து. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறிய உரை, நெருங்கிய வளையணிந்த அறிவு மங்கை அவள் ஒரே ஒரு கள்ளக்குறிப்பை காட்டிப் போனால் அதிலிருந்தது என் பிரிவு துன்பத்தை தீர்க்கும் ஒரு மருந்து. கணவன் திரும்பி வெளிநாடெல்லாம் போய் பணம் ஈட்டிவிட்டு ராணுவம் சென்று பணியாற்றி விட்டு வீட்டிற்கு திரும்புகிறான். மனைவி இருக்கிறார், கூட்டு குடும்பம். எல்லாருக்கும் முன்னாடி அவ கணவனை வாங்க தனியா பேசணும்னு சொல்ல முடியாது. அப்போ அவனுக்கு சில சமிஞைகளை, சில சங்கேத குறியீடுகளை, சில ரகசிய அறிவுறுத்தல்களை தலைவனுக்கு தலைவி சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த ரகசியமான குறிப்பு தான், ஒரு குறிப்பு தான் இப்ப தலைவன் இந்த குரல்ல சொல்ற குறிப்பு. என்ன சொல்றான்? இவனுக்கு பெரிய கவலை இருக்கு. அது என்ன கவலைன்னு வள்ளுவர் சொல்லல, அது நம்மளா முடிவு பண்ணி சொல்றாரு. என்ன கவலையா இருக்கும்? சில நாள்ல நம்ம ஏதாவது கூட்டத்துக்கு போவோம். தொடர்ந்து என்ன போல ஆட்கள்லாம் பல அமைப்புகள் இருக்கிறோம். எல்லா அமைப்புகளுக்கு வேற தலைமை பொறுப்பையும் கொடுத்து வச்சிருவாங்க. அப்புறம் அதனால நம்மளே கூட்டத்துக்கு போல நல்லா இருக்காருங்கிறதுக்காக கூட்டத்துக்கு போவோம். முழு ஈடுபாடோட தான் போவோம். இப்படி தினந்தோறும் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு தினந்தோறும் மாலை இரவு வேளையில் வீட்டுக்கு நம்ம லேட்டா வரோம்னு வச்சுக்கோங்க. அப்போ மனைவி என்ன புன்முறுவலுடன், வாங்க வாங்க கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, நல்லா பேசிட்டீங்களா, எல்லாரும் பாராட்டினாங்களா, சாப்பிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், போய் படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முறைக்கிற முறையிலேயே ஓ நாளைக்கு ஏதாவது கூட்டம் கேட்டா போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள உருவாங்க. என் மனைவி அப்படி முறைக்கிறது இல்லைங்க, பொதுவா சொல்றேன். மனைவிமார்கள் கணவன்மார்கள் அப்படி இருந்தால் முறைப்பாங்க அப்படின்னு சொல்றேன். அந்த முறைப்பை நமக்கு சொல்லிட்டு, இனிமேல் நீ ஒழுங்கா வீட்டுக்கு நேரத்துக்காக சேரு, இந்த மாதிரி கூட்டம் கிட்டலாம் சுத்திட்டு இருக்காத, ஏதாவது உன்னுடைய வேலையை செஞ்சு நாளுக்காக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, வெட்டி வேலை செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு முறைப்பு அவங்களுடைய பார்வையில நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு கவலை தலைவனுக்கு இருக்கு. அவன் வெளிநாடு போயிட்டு திரும்பி வர்றான், 2 வருஷம் கழிச்சு வர்றான். இவ எப்படி நம்மளோட பேசுவாளா, பேச மாட்டாளா, கோவிச்சுப்பாளா, மூஞ்சி இழுத்துப்பாளா? அன்னைக்கு அந்த மாதிரி நீங்க பேசும்போது, போன்ல பேசும்போது எல்லார்ட்டையும் விசாரிச்சீங்க. உங்களுடைய தம்பி தங்கை அம்மா அப்பா எல்லாத்தையும் விசாரிச்சீங்க. எங்க அம்மாவனுடைய பாட்டியை மட்டும் நீ விசாரிக்காம போயிட்டீங்களே அப்படின்னு அவ கோவிச்சுப்பாளா அப்படின்னு ஒரு பெருங்கவலை இருக்கு. பிரிஞ்சு வரும்போது, திரும்பி வரும்போது நம்ம கிட்ட பழைய அன்பு இருக்குமா இருக்காதா, அதுதான் அவனுடைய கவலை. அந்த கவலை தீர்க்கும் ஒரு மருந்தைத்தான் அங்க அவன் ஒரு குறியீடா காட்டுறான். என்ன மருந்து அப்படின்னா, கை முழுக்க வளையல் அணிஞ்சிருக்கிறான். இந்த வளையல் இப்படி நேரில் நின்று காமிக்க முடியாது. ஆனா அந்த இது வைக்கும் பொழுது, டம்ளர்ல கொண்டு பால் வைக்கும் பொழுது அல்லது காஃபி வைக்கும் பொழுது அந்த கையும் முரசுற மாதிரி வைக்கலாம். அல்லது டம்முன்னு மேஜ மேல வச்சுட்டு போகலாம். தோசையை கொண்டு வேகமா சுட்டு அப்படி ஸ்வங்கின்னு வீசலாம். அல்லது அன்பா தட்டில் எடுத்து வைக்கலாம். அந்த வளையல் சத்தம் போடுது. அந்த மாதிரி அவளுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி வளையல் சத்தம் போடுது. அந்த வளையல்கள் ரொம்ப மெதுவாக மென்மையாக இவனுக்கு ஒரு தாளாட்டு பாடுற மாதிரி இவனை அழைப்பது போன்ற ஒரு குறியீட்டை கொடுக்குது. அதை கேட்ட உடனே, முதல்ல பார்த்தான், இப்ப கேட்ட உடனே என்னாச்சு, இவனுடைய கவலைகள் எல்லாம் போயிடுச்சு. மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறாள், நம்ம திரும்பி வந்துட்டோம், நம்ம கிட்ட எதுவும் சண்டை போடுறதுக்கு அவ தயாரா இல்ல அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு பாட்டு. உன்னை காணாதுருகும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும், நீங்காத நீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே, ராகங்கள் தாழங்கள் 100, ராஜா உன் பேர் சொல்லும் பாரு, சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே,
சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில் தானே, வலையோசை கலகல கவிதைகள் படிக்குது, குழு குழுதென்றல் காற்றும் வீசுது, சிறு நேரம் சிலு 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 சிறு விரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது என்று வாலி எழுதி இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கரும் பாடிய ஒரு அற்புதமான சத்யா என்ற படத்தினுடைய பாடல். லதா மங்கேஷ்கர் நினைக்கிறேன், இல்ல ஆஷா போஸ்லேவான்னு தெரியல. நல்ல பாடல் தான் இந்த பாடல். இந்த வளையோசை கலகலன்னு எழுப்புற சத்தம் மாதிரி தான் இந்த குரல்லையும் வளையல்கள் சத்தம் எழுப்பி சங்கீத குறியீட்டை கணவனுக்கு குறிப்பால் அறிவுறுத்துகின்றன. மீண்டும் குரல். செரி தொடி செய்து இறந்த கள்ளம் உறுதுயர் தீர்க்கும் மருந்து ஒன்று உடைத்து. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவராம செல்வரங்கம் விஷயத்தினாலே அப்படியே கிடமை சேலம் கலக்குறிச்சி. நல்ல நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.